ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று முன்தினம் மீன்பிடிக்க சென்ற ஒரு படகையும் அதில் சென்ற 7 மீனவர்களையும் இலங்கை கடற்படை சிறைப்பிடிச்சிருக்காங்க. அதை கண்டித்து நாங்கள் அவசர ஆலோசனை கூட்டம் போட்டு காலவரற்ற வேலைநிறுத்தம் போராட்டம் அறிவிச்சிருக்கோம். முதல் கட்டமாக வருகிற புதன்கிழமை தங்கச்சி மடத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கோம். அதன் தொடர்ச்சியாக வருகிற 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்னைக்கு நாங்கள் உண்ணாநிலை அறப்போராட்டம் அறிவிச்சிருக்கோம். ஏன்னா சுதந்திர இந்தியாவில் சுதந்திரத்தை அனுமதிக்காத ஒரு இனம் மீனவர் இனம். ஆகையினால அன்னைக்கு உண்ணாவிரதம் அறிவிச்சிருக்கோம். வர்ற 19ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டம் அறிவிச்சிருக்கோம். காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி இலங்கை சிறையில் இருக்கிற மீனவர்களையும் இலங்கையில் இருக்கிற படகுகளையும் மீட்டெடுக்கிறதுன்னு தான் எங்களுடைய நோக்கம். ஏற்கனவே தடைகாலம் முடிஞ்சதுலேருந்து 10க்கும் மேற்பட்ட படகுகள் பிடிபட்டிருக்கு. 80க்கும் மேற்பட்ட மீனவர்கள் அடுத்தடுத்து வாய்தா போட்டு சிறையில் சித்திரவதை அனுபவிச்சுருக்காங்க. ஏற்கனவே 6 மாத காலம், ஓராண்டு காலம், 2 ஆண்டு காலமாக சிறையில் சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆகவே மத்திய அரசாங்கம் மீனவர் பிரச்சனையில் மெத்தன போக்கை கண்டுக்கிட்டு இருக்காங்க. மீனவர்கள் வச்சு அரசியல் பண்ணுறாங்க. உடனடியாக இலங்கை சிறையில் இருக்கிற மீனவர்களையும் படகுகளையும் மீட்கும் வர எங்களுடைய போராட்டம், வேலைநிறுத்த போராட்டம் தொடர் போராட்டமாக இருக்குங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன்.